அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் இன்று தொடங்குகிறது. இதுகுறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய அதிமுக தொடர்ந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, தேர்தல் பணிகளை மறுமுனையில தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த மட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் என்பது வழங்கப்பட்டு விருப்ப மனுக்கள் என்பது பெறப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக விருப்ப மனு வழங்கியவர்களுக்கான நேர்காணலை இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்த இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் என்பது அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் 7988 பேர் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2187 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய தொகுதியில போட்டியிட வேண்டும் என விருப்ப மனுக்களை வழங்கியிருக்கிறாங்க. இப்படியாக 10,175 விண்ணப்பங்கள் என்பது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கான நேர்காணல் தான் இன்றைய தினம் தொடங்குகிறது. இன்று, நாளை மற்றும் 12, 13 ஆகிய தேதிகளிலும் அதன் தொடர்ச்சியாக 24ஆம் தேதி என மொத்தம் 5 நாட்கள் இந்த நேர்காணல் என்பது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தொகுதிகளில் விண்ணப்பித்தவர்களுக்கான அந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியாக 1-to-1 என்ற அடிப்படையில் நேர்காணலை நடத்த இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அண்மையில் நடைபெற்றிருந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மாவட்ட வாரியாக தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக எந்தெந்த நபர்களை கண்டறிகிறீர்களோ அவர்கள் தொடர்பான விவரங்கள் ஒரு தொகுதிக்கு 6 பேர் வீதம் தலைமைக்கு சமர்ப்பிக்க மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அந்த பட்டியலையும் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த நேர்காணல் மாவட்ட செயலாளர்கள் வழங்கியிருக்கக்கூடிய பட்டியல் என அனைத்தையும் ஆராய்ந்து வேட்பாளர் தேர்வு என்பது இருக்கும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 5 நாட்கள் இந்த வேட்பாளர் நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. இதுல குறிப்பா கட்சியில இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டு யாரும் எந்த ஒரு நிர்வாகியும் நேரடியாக அணுக வேண்டாம், நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்றத அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் கட்சிக்கு விசுவாசமாக தொடர்ந்து களப்பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதையும் அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். எனவே மாவட்ட வாரியாக யாரெல்லாம் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு விண்ணப்பித்திருந்தார்களோ அவர்கள் அனைவருமே இந்த நேர்காணலுக்கு அந்த அசல் ரசீதை எடுத்துக்கொண்டு தற்போது இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நேர்காணல் விரைவில் தொடங்கி இருக்கிறது. ஒருபுறம் தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, மறுபுறம் தேர்தல் பணிகள் ஆகியவற்றை அதிமுக தீவிரப்படுத்தியிருக்கிறது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.